ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம லோக்கல் அரசியல் அப்படின்னு பேசணும்னா, இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாலாம் இல்ல. ஏன்னா, அ எந்த கட்சி, எந்த கூட்டணி எப்படி போகுது? இடையில திமுக கொஞ்சம் பரபரப்பா இருந்துச்சு. அதுக்கு காரணம் காங்கிரஸ். அவங்க என்னமோ அவங்களுக்கு பயங்கரமா இங்க வோட் பேங்க் இருக்கிற மாரியும், அவங்க இல்லேன்னா மொத்தத்துக்கு திமுகவே மண்ண கவுர மாரியும், ஒரு மாரி நரேட்டிவ் செட் பண்ணி, அ ம இந்த மாரி பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர கூட்டு அவர் இங்க விஜய பார்க்க போறேன். எங்களுக்கு தாவேக்கா இருக்கு. திமுகலாம் இப்படி இருக்கு அப்படின்னு பேச விட்டு, அதுக்கப்புறம் அ ம ம அட்ரஸ் இல்லாத ஒரு எம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர்ன்னு விருதுநகர் எம்பி. அவரு பார்த்தா, அ நாங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னா, எந்த ஆட்சியில பங்கு கொடுக்க முடியும்? நீங்க யாருய்யா? உங்களால ஒ தனியா நின்னு ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமா? மேபி கன்னியாகுமரியில ஒரு 2 தொகுதியில வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அங்க உங்கள விட அ பிஜேபி பயங்கரமா வேலை பார்த்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாய்ங்க. முன்ன விட ஸ்ட்ராங்கா நிக்கிறாய்ங்க. அவங்கலாம் எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியுமா? ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமா? இல்ல 234 தொகுதியிலயும் நீங்க ஆட்கள நிறுத்தி எத்தன தொகுதியில டெபாசிட் வாங்குவீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாரி இருக்குல்ல, ஓவராலா உங்களுடைய மொத்த தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய உங்களுடைய மொத்த வாக்கு சதவீதமே 4% கீழ. நீங்க தனியா நின்னீங்கன்னா, ஒரு 2% இல்ல 1 1/4, 1.25% வரலாம். அப்படின்ற ஒரு சூழல்ல, நீங்க எந்த அடிப்படையில எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் தண்டா தொஸ்கா ஏகப்பட்ட சீட்டு, எங்களுக்கு 42 சீட்டு வேணும். 42 சீட்ல நிறுத்துனா, அது வேலை பார்க்கறக்கு ஆள் இல்லையே. ஏற்கனவே நீங்க 25 சீட்ல போன 2021ல நிக்கும்போதே, திமுக தான் தோள்ல தூக்கி சுமந்து உங்களுக்கு 18 பேர ஜெயிக்க வச்சாங்க. மேபி 4 இடத்துல உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க ஜெயிச்சிருக்கலாம். மிச்சம் 14 இடத்துல அவங்க தான் தூக்கி சுமந்து ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் பார்த்தா, நாங்க எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்கறது எப்படி? திமுக போன முறை தோத்தாங்க இல்லையா? அந்த இடத்த பூரா தான் நாங்க கேட்கிறோம். அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான வாதத்த வச்சாங்க. நான் ஏன் அடுத்து சொல்றேன் அப்படின்னா, உண்மையில முட்டாள்தனமான வாதம். அப்படி பார்த்தா, இந்திய ஒன்றிய அளவுல நீங்க அ தமிழ்நாட்டுல 10 சீட்டு அத விட்டுட்டு 89 சீட்டு ஜெயிக்கிற தமிழ்நாடு சேர்த்தா கூட 99 இடத்துல ஜெயிச்சீங்க. அப்போ மிச்சம் இருக்கிற இடத்த பூரா காங்கிரஸ்லேருந்து எடுத்துறலாமா? உங்களுக்கு உங்களுக்கு வெறும் 100 சீட்டு மட்டும் குடுத்துட்டு, போட்டி போடுறதுக்கு மத்த எல்லாத்தையும் எடுத்துறலாமா? அதாவது கேட்கறவங்கலாம் கேனைய நெனச்சுட்டு பேசுறது. அதுக்கு கடைசி என்னாச்சு? இத அவரு ம் ராகுல் காந்தியும் ஆழம் பார்த்தாரு. விட்டு பேசட்டுமே அப்படின்னு பேச விட்டு ஆழம் பார்த்து, கடைசில கீழ்மட்ட, அடிமட்ட வரைக்கும் அ ம நம்ம திமுகவோட தொண்டர்கள், திமுகவோட நிர்வாகிகள் எல்லாமே, எதுக்கு இவங்கள போட்டு இன்னும் சுமந்து இப்படி சுமந்துகிட்டு இருக்காரு? தூக்கி எறிய வேண்டியதுதானே அப்படின்னு எல்லாம் பேசுற அளவுக்கு வச்சு, காங்கிரஸோட நிலைமை உண்மையிலேயே பயங்கர பரிதாபமா வந்துருச்சு. அப்போ ஒரு பரபரப்பு இருந்துச்சு. நான் சொல்ல வந்த விஷயம் ஒரு பரபரப்பு. சரி, இப்போ அதிமுகல ஏதாவது பரபரப்பான்னா, பரபரப்பே இல்ல. ஏன்னா, அந்த முதலாளி சொன்ன உடனே, "ஓகே, சரிங்க ஐயா, சரிங்க எசமான்" அப்படின்னு அங்க போற மாரி. இது யாரும் கிண்டல் அடிக்கிறது இல்ல. ஆனா நிதர்சனம் என்ன? என்னன்னா, உண்மையிலேயே அதிமுக இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு 20, 22%, 25% இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தா, அந்த அளவுல வாய்ப்பு இருக்கு. ஆனா, அ பிஜேபி அவங்களுக்கு கட்டுப்பட்டு அங்க இருக்கும்போது, பிஜேபிக்குன்னு சில வாக்கு வங்கி இருக்கு. ஒரு 6 7%, 8% வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனா, அத தாண்டி அவங்க அதிமுகவ கட்டுப்படுத்தி, அதாவது 8% கட்சி 18% கட்சிய ஆடுறாராமா ஆடுறாராமாங்குது. அவங்க அதுக்கேத்த மாரி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம் நெறைய ட்ரோலு இதுன்னு காமெடியா போயிட்டே இருந்துச்சு. வேற வழி இல்ல. ஏன்னா, ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒருவேள அதிமுக கூட்டணி அவங்க ஜெயிச்சா, அவங்க தான் நம்மள ஆளப் போறாங்க. ஸோ நாளைக்கு திமுக மறுபடியும் ஆளப் போறாங்களா? அல்லது என்டிஏ கூட்டணி அப்படின்னா, கண்டிப்பா அவங்க திரும்ப திரும்ப சொல்றது அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்லல. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்ன்னு சொல்லல. முதலமைச்சர் யாரா வேணாலும் இருக்கலாம். மேபி நிர்மலா சீதாராமன் நாளைக்கு முதலமைச்சரா இங்க சேர்ந்தாலும் சேரலாம். நம்ம தலையெழுத்து அப்படித்தான் இருக்கு அப்படின்னா, அத மாத்த யாரால முடியும்? எழுதப்பட்ட விதி அப்படி இருந்தா. ஆனா, இப்போ இருக்கிற சூழல்ல அந்த விதி அப்படி இல்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு, நம்ம தமிழ்நாட்டு விதி ஓரளவு நல்லா தான் இருக்குன்னு தோணுது. நமக்கு நமக்கு திமுக சொம்போ அல்லது சங்கியோ, பிஜேபி சங்கியோ இல்ல. நமக்கு ஓவராலா பார்க்கும்போது நம்முடைய கருத்து, நம்ம வெளியில கேட்கிற கருத்து அத இங்க சம்மரைஸ் பண்றோம். அதே நே அதே அதே நேரத்தில இன்னும் ஒரு கட்சி நாம் தமிழர். அவங்க எந்த காலத்திலயும் யாருடனும் கூட்டணி இல்லை. எங்களுக்குன்னு எங்களுக்கான அந்த தமிழ் தேசிய உணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு தான் நாங்க டெவலப் ஆவோம். அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதாவது நீங்க அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கு காசு குடுக்காம, எல்லா இடத்துலயும் தன்னுடைய பிரச்சாரங்கள் மூலமா இவ்ளோ
லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்து எப்படின்னா 36 லட்சம் பேருக்கு மேலே 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஈர்த்திருக்காரு. ஸோ ஈர்த்து இப்போ வரைக்கும் அதை தக்க வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு தக்க வச்சுட்டு இருக்கிறார் சொல்லப்போனால். அதே நேரத்தில் தன்னோட கொள்கையில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு. அவர் கேட்டால் சில நேரம் திமுகவில் காசு வாங்கிட்டு பேசுகிறாருன்றாங்க, சில நேரம் பிஜேபியில் காசு வாங்கிட்டு பேசுகிறாரு, சில நேரம் அதிமுகவில் காசு வாங்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு. ஒருவேளை அவருக்கும் பசிக்கும்ல, அதனால் அப்படி காசு வாங்கலாம். அல்லது தன்னோட ஒரு கொள்கை எனக்கு பெரியாரை பிடிக்கும் நான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தார். ஒவ்வொரு கட்டம் வந்துச்சு, ஓகே ஆக்ஷன் மாற்றி பேசுங்க. ஏதோ ஒரு சில இப்போ டிவியில் சொல்லுவாங்க, ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணும், ஓகே அப்படின்னு சொன்ன ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அவரை பற்றி அப்படி தலைகீழாக மாற்றி பேசணும் அப்படின்னு சில இது உண்டு. ஒரு ரியாலிட்டி ஷோவில் அப்படிலாம் உண்டு. அது மாதிரி சீமானை ரைட் ரெடி நீங்கள் எல்லாம் இப்போ பிரபாகரன் அண்ணன் அவரெல்லாம் பெரியார் படத்தை தான் வச்சுருந்தாரு, அவர் தான் சொன்னார் பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார், பெரியார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டே இருந்தார். ஒரு கட்டம் ரைட் ஓகே அடுத்து அப்படி மாற்றி பேசுங்க ஆக்ஷன் அப்படின்னா பெரியார் யார் அப்படின்னு சொல்லி பெரியாரை தரக்குறவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் தன்னோட நிலைப்பாடு பெரியார் தவறானவர் அப்படின்னா அந்த இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு எது எப்படியோ பெரியாரை அறிஞர் அண்ணாவை நீங்கள் தவறாக பேசி இங்கே ஓட்டு வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது, வெறுப்பை சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறதான். அது அவருக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ, அல்லது அவருக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த மக்கள் சக்தி வேணும்னு நினைக்காம இப்போ கிடைக்கக்கூடிய காசு ரொம்ப முக்கியம் நினைச்சாரு. அதெல்லாம் தெரியாது நமக்கு, ஏன்னா அதெல்லாம் நிறையா ஊகங்களில் வர்றது தான். அதெல்லாம் தாண்டி அவர் தன்னோட நிலைமை எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் ஊடகத்தில் இந்த நேரத்தில் அவர் முதல்ல பேசுனதையும் இப்போ பேசுனதையும் எடுத்து கட் பண்ணி போட்டு சீமான் ஒரு காமெடி பீஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பரபரப்பு இல்லை, ஒரு ட்ரோலாக போய்கிட்டு இருக்கு. அதை விட்டாச்சு அப்படின்னா தாவேக்கா தான் உண்மையிலேயே ஒரு உச்சத்தில் இருந்த இப்போது இருக்கிறார் வச்சுக்கலாம். ஏன்னா ஜனநாயகம் அது வெற்றி எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பொறுத்தான். உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் தனியாக நின்று இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்க்கிறாரு, அப்புறம் எதிர்கட்சியை எதிர்க்கிறாரு, எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சு தான் தனிப்பட்ட முறையில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது 2 பேருக்குள்ளே தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே. அதே மாதிரி எனக்கு எதிரி நேரடியாக எனக்கு சிஎம் சார் அவர் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாம் வந்துச்சே ஒழிய, இப்போ அவர் போகிற இடம் பூரா அந்த அந்த ஒரு பஸ்ஸு, ஒரு மஞ்சள் கலர் பஸ்ஸு, ஒரு காவி கலர் மஞ்சள் கிட்டத்தட்ட காவி மஞ்சள் மிக்ஸ் ஆன ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸு போச்சு அப்படின்னா அவரை என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவர் பேர் என்ன பேர் வச்சுட்டாங்க அந்த ட்ரோலில் வச்சுட்டாங்கன்னா, விஜய் இரும்புரை அரசன். அதாவது மரகத நாணயம் படத்தில் இரும்புரை அரசன் ஒருத்தர் இருந்தால் அவனோட அந்த ஒரு மாதிரி பழைய லாரி போகும், அதான் இரும்புரை அரசனோட வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆலையில் இருக்க மாட்டாங்க, போய் அடித்து நிறைய பேரை சாகடிக்கும் அப்படின்னு. இவர் போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் போகிற இடங்கள் பூரா ஆட்களை பசங்களை சாகடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. ஆனாலும் அவருக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரா. அவர் இடையில ஒரு மாதிரி கொஞ்சம் சீரியஸாக நல்ல டெவலப்பாக வர்றாரோ. ஒரு பக்கம் மீனவர்கள் சமுதாயத்தில் அவருக்கான ஓட்டு நிறைய டெவலப்பாக வந்திருக்கோ, அதுக்கப்புறம் ஒரு 18லேருந்து 35 வயசு இருக்கிற பெண்கள் ஓட்டு அவருக்கு நிறையா வந்திருக்கோ. அதுக்கான 36 வயசு பெண்கள் டக்குன்னு மாற மாட்டாங்க, ஒரு அப்ராக்சிமேட் வயசு அப்படிங்கிறது. அப்படி அவருக்கான என்ன சொல்கிறது ஒரு வாக்கு வங்கி, அதாவது நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி ஒருவேளை 18%, 20% இருக்கோ அப்படின்ற ஒரு மாயை இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் வெளியே களப்பணியில் எடுத்து அங்கே போய் பார்க்கும்போது, வெளியில் எல்லா இடத்துலையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓவராலாக பார்த்தா ஒரு 6லேருந்து 8% வரக்க வாய்ப்பு இருக்குன்னாங்க. சில இடங்களில் 12% வரைக்கும் அவர் தாவேக்கா தனிச்சு நின்னா அப்படின்னா. அப்போ முதல்ல சொல்லி பார்த்தாரு, நாங்கள் ஆட்சியில் பங்கு தர்றோம், அதிகாரத்தில் பங்கு தர்றோம், சேர்ந்து வாங்க எல்லாம் பேசிக்கிடுவோம். என்னவோ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் இப்போ காங்கிரஸ் அங்கே வர்ற மாதிரி இருந்தது. காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தா மூர்க்கனும் முரடனும் ஒரு வழி போல் 2 பேர் நாசமாக போகிறது தான் அப்படிங்கிறது. ஏன்னா காங்கிரஸ் அவங்க தோல் ஏறி உட்காருவாங்க, அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கீழே ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பக்குவப்படாத ஆட்கள் இருக்காங்களா, அதனால் அது ஒரு பிரச்சனை. அதனால் பெரிய எதிர்ப்பு, காங்கிரஸ்குள்ளேயே பெரிய எதிர்ப்பு எல்லாம் தனியாக விட்டுட்டாங்க. இப்போ அவருக்கு தன்னுடைய படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன, அது சென்சாரை வாங்க முடியலை, ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு அவரும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. அவர் சுற்றி உள்ளவங்க அத்தனை பேரும் பேசிட்டாங்க. ஸோ அவர் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் அவர் ஒரு மாதிரி ஒரு பெரிய விசுரூபம் எடுத்து வந்த மாதிரி அப்புறம் தடுமாதிரி, அதுக்கப்புறம் தான் நேர்மையான ஒரு அரசியல்வாதினா நேர்மை இல்லை அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால்
நான் வந்து வித்தியாசமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இப்போ பார்த்தா மகளிர் தன்னைக்கு அவர் வந்து 2500 கொடுக்க போகிறேன், அப்புறம் வந்து 60 வயசு வரைக்கும் இது கொடுக்க போகிறேன் அப்படின்னு என்னென்னவோ பேசி, அப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு பருத்தி மூட்டை குடலும் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து ஒரு காமெடி பீஸாக கிட்டத்தட்ட அடுத்த லெவல் காமெடி பீஸாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் என்ன எதிர்பார்ப்பு, மறைமுகமாக அவருக்கு இன்னும் 10% வாக்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணிப்பு இருக்குது. 10 இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 26ல் தனியாக நின்று, இப்போ இன்னும் 2 மாதத்தில் அடுத்த எலெக்ஷன் வந்துடும், தனியாக நின்று அவர் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை சாதிச்சு அது அதாவது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சால் மட்டும்தான். எப்படி பார்த்தாலும் இப்போ சீமான் எடுத்தாச்சுன்னா அவர் வந்து 1.25%, 2.5%, 4%, 6.5%, 8.5% வந்துட்டார். அப்போது ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வந்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கார். அதுக்கு வந்து அவர் தொண்டை தண்ணியை கொடுத்து கத்து இது ஒரு ப்ரிப்பரேஷன் போய் தனியாக நின்று அப்படி 2 மணி நேரம் எந்த விதமான பேப்பர் இது ரெஃபரன்ஸ் இல்லாமல் அப்படி பேச ஆரம்பித்தா, திடீர்னு பார்த்தா திருவள்ளுவர் பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா பாரதியார் பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா வேறு வெளிநாட்டில் இருக்கிற கோட் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா செய்யுளை பற்றி பேசுகிறாரு, என்னென்னவோ. அதாவது இந்த மாதிரி ஒரு பேச்சாளை வந்து இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணது சீமான் வந்து அவர் வந்து என்ன சொல்ல பாராட்டுதலுக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து தனியாக நிற்கிறது, வாக்குகளை பிரிக்க மட்டும்தான் உதவுது அப்படிங்கிறது நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அப்படி தான் நிலைமை இருக்குது. அப்புறம் திமுக கூட்டணி 26 கட்சி கூட்டணி. இப்போ கூட்டணி இல்லைன்னு திமுக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு 20%, 22%, இல்லை போனால் 25% வாக்கு இருக்கும். 25% வந்து வெற்றி வாய்ப்புக்கு பத்தாத வாக்கு. 40% தாண்டி போனால் தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இப்போ உள்ள களச்சூழல் வந்து இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை. ஆனால் கூட்டணி வந்து கிட்டத்தட்ட முடிவாகி நிற்குது. எப்படி திமுக, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் இஸ்லாமிய கட்சிகள், கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மெகா கூட்டணியாக நிற்குது. இந்த பக்கம் அண்ணா திமுக, அப்புறம் பிஜேபி, அப்புறம் வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, கிட்டத்தட்ட அவர் அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க அப்பாவோட இது வந்து இப்போ செல்ஃப் எடுக்கலை அப்படி வச்சுக்கோமே. ஐயா என்ன சொல்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அன்புமணி தான் அந்த கட்சி அப்படின்னா அப்போது மெஜாரிட்டி கட்சி. அப்போ திமுகவில் என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து தேமுதிக வந்து சேர்ந்துருச்சு, அது ஒரு பக்கம் பலம் அப்படின்னு. திமுக இது அண்ணா திமுக கூட்டணியில் பிஜேபி வந்துருச்சு, அப்புறம் டிடிவியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சிகள்லாம் இதெல்லாம் வந்து சேர்ந்த உடனே 2 கட்சி வந்து ஒரு நல்ல கூட்டணியோடு இருக்குது. நமக்கு வந்து இப்போ பிஜேபி பிடிக்குது பிடிக்கலை, திமுகவை பிடிக்கல அப்படி இல்லை. இதில் வந்து திமுக கூட்டணி நல்லா இருக்குது, அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட்டு இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்குது, தாவேகா தனியாக நிற்குது. இதில் என்ன நடக்க போகுதுங்கிறத. ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன ஆர்வம் என்ன, விஜய் வந்து எப்படி கழுத்தை பிடிச்சி இறுக்கி கொண்டு போய் என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக இடம் பெற்றிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி சேர்த்துருவாங்க அப்படின்னாங்க. சேர்த்து என்ன நடக்கும், ஒருவேளை திமுக அதுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டு இருக்கலாம். அப்புறம் இவர் வந்து விஜய்க்கான எதிர்காலம் வந்து சூனியமாயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து என்ன மாதிரி கூட்டணி வருது அல்லது தேர்தல் தேதியை அறிவித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.